அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். இந்த கர்மமும் ஞானமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஞானத்தோடு கர்மம் செய்ய வேண்டும், கர்மம் ஞானத்தோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் என்று வேதாந்தம் கூறுகிறது. இந்த உடல் எடுத்தவர்கள் கூட தன் உடலிலிருந்து ஜீவன் விடும் பொழுது அவர்கள் விரும்பிய சில உடல்களை எடுத்து விடுகிறார்கள். சிலர் தாவரமாகவும் மிருகங்களாகவும் கூட உடல் எடுத்து விடுவது உண்டு. பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், யார் ஒருவர் இறக்கும் தருவாயில் என் நினைவிலேயே இறக்கிறார்களோ அவர்கள் என்னையே அடைகிறார்கள் என்று கூறுகிறார். இது மிக சாதாரணமான விஷயம் இல்லை. கேட்பதற்கு என்றால் சாதாரணமாக இருக்கலாம். வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ண கான்சியஸிலேயே அவன் வாழ வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், யோகம் செய்ய வேண்டும். அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் கிருஷ்ணார்ப்பணமாக செய்து வரும் பொழுதுதான் அவனுக்கு உயிர் விடும் நிலையில் அந்த கிருஷ்ண நினைவு வரும். சின்ன விஷயம் கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு மிக நுட்பமானது இந்த கர்மம். அந்த கர்மத்தை செய்ய அவனுக்கு அவ்வளோ ஒரு தெளிவான மிகவும் பிரகாசமான ஞானம் இருக்க வேண்டும். அந்த ஞானமும் கர்மமும் இணைந்தால்தான் அந்த ஆத்மா பரமாத்மாவை போய் சேர முடியும். அதைத்தான் வேதாந்தம் கூறுகிறது. ஞானமும் கர்மமும் ரொம்ப அவசியம். வாழ்நாள் முழுவதும் ஒரு 2 கிராமங்களுக்கு இடையே இருக்கின்ற ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக பாடுபடுவன் அதை முடிக்க முடியாமல் இருக்கிறான் என்றால் அவன் மறுபிறவில் ஜட்ஜாக பிறக்கிறான். 2 ஊர்களுக்கு இடையே ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து முடியாமல் போகிறவன் என்ஜினியராக பிறக்கிறான். ஊரையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து உயிர் விடுகிறவன் இராணுவத்திலும் போலீஸாகவும் பிறக்கிறான். ஸோ எல்லாத்திற்கும் ஒரு கர்ம கணக்கு இருக்கிறது. அவற்றுக்கு அந்த கர்மத்தை ஞானத்தோடு செய்ய வேண்டும். ஞானம் என்பது ஒரு பெரிய ஒளி, வெளிச்சம், பிரகாசம். அந்த பிரகாசத்தில் நாம் கர்மத்தை மிக தெளிவாக செய்ய வேண்டும். இதுதான் ஆத்மா. அந்த பரமாத்மாவை சேர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு செய்ய வேண்டும். கர்மமும் ஞானமும் ரொம்பவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வோம். வணக்கம்.